ஹாய் எவ்ரிவன். மதுரை மாவட்டத்துல விஐபி தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் திருமங்கலத்துல வரவிருக்கும் தேர்தல் களம் வழக்கத்தை விட அதிக சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. கடந்த 2 முறை இங்க வெற்றி வாகை சூடியவர் முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார். இந்த முறையும் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா அப்படின்னு கேட்டாங்க, பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்றதுதான் சொல்லணும். அவருக்கு எதிராக திரண்டிருக்கிற அரசியல் சக்திகள், சொந்த கட்சிக்குள்ளேயே நிலவர அதிருப்திகள், இதெல்லாம் வந்துட்டு இந்த முறை அவருக்கு ஒரு பெரும் சவாலா உருவெடுத்திருக்கு அப்படின்றத தான் சொல்லணும். ஆர் பி உதயகுமார் அவர்களின் அரசியல் பயணம் பல்வேறு திருப்பு முனைகளை கொண்டதுன்னு சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக முதலில் குரல் கொடுத்தவர்களில் ஒருவர் இவர். காலப்போக்குல என்ன ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி அவரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக மாறினார். இப்ப எதிர்கட்சி துணைத் தலைவரா உயர்ந்திருக்கிற நிலையில தன்னை புறக்கணித்த உதயகுமார இந்த தேர்தல்ல வீழ்த்தணும் அப்படின்றதுல சசிகலா அம்மையார் ரொம்ப உறுதியா இருக்காங்க. நவ் லெட்ஸ் கம் டு த டாபிக். மெயின் பாயிண்ட், ஜீவிதா நாச்சியார். ஜீவிதா நாச்சியாரை திருமங்கலத்துல களமிறக்க சசிகலா அம்மையார் திட்டமிட்டிருக்காங்க. அமமுகவில இருந்து சமீபத்துல நீக்கப்பட்ட ஜீவிதா நாச்சியார் இப்போ சசிகலா அம்மையாருடன் இணைந்து செயல்படுவது தொகுதியில புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க சோசியல் இன்ஃபுளுசர் டூ. திருமங்கலம் தொகுதியில கணிசமா இருக்கிற முக்குலத்தோர் வாக்குகளை கவர்வதில் ஜீவிதா நாச்சியார் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு கணிக்கப்படுது. இது ஆர் பி உதயகுமாரின் வாக்கு வங்கியில, அவரோட ஓட் பேங்க்ல பெரிய விரிசலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை திமுகவில் இணைக்கும் விழாவை திருமங்கலத்திலேயே நிகழ்த்தியிருக்காரு. உதயகுமாருக்கு விடப்பட்ட நேரடி சவாலா பார்க்கப்படுது இது. எடப்பாடி பழனிசாமி அணியில தனக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்ட உதயகுமாரை அவர் தொகுதியிலேயே முடக்க வேண்டும் அப்படின்ற நோக்குல ஓபிஎஸ் காய்களை நகர்த்திட்டு வராரு. கூட்டணி அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில அமமுக இணைஞ்சிருந்தாலும் ஆர் பி உதயகுமாருக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட மோதல் இன்னும் தனியவில்லை. இவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்னமும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. சோ கடந்த காலங்கள்ல தினகரனை ஒருமையில் விமர்சித்த உதயகுமாருக்கு எதிராக அமமுக தொண்டர்கள் உள்ளுக்குள் அதிருப்தியில இருக்காங்க. இது தேர்தல் நேரத்துல சசிகலா தரப்பு நிறுத்த போகும் வேட்பாளருக்கு சாதகமா அமையக்கூடும்னு பேச்சும் பலமா எழுந்திருக்கு. திமுகவோட பலமான கட்டமைப்பு, திமுகவின் பலமான கட்டமைப்பு என்ன அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா, சசிகலா அம்மையார் அணியின் புதிய வேட்பாளர் மற்றும் அமமுக அதிமுக இடையிலான பனிப்போர். இந்த மும்முனை தாக்குதலை ஆர் பி உதயகுமார் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இவை எல்லாத்துக்கும் மேலா அதிமுகவின் உள்ளூர் நிர்வாகிகள் கிட்டேயே நிலவர இந்த உட்கட்சி பூசல், அது எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு விஷயம், அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இத்தனை தடைகளையும் தாண்டி திருமங்கலத்தில் தனது செல்வாக்கை தக்க வச்சு கொள்வாரா உதயகுமார்? மீண்டும் வெற்றி பெறுவாரா இல்ல புதிய அரசியல் திருப்பங்கள் நிகழப்போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.